புத்தர் ஒரு நாள் கங்கையில குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அவரை பிடிக்காத ஒருத்தன் அவர் மேல கோவத்தோட சேத்த வாரி இறைச்சான். புத்தர் கோவப்படவே இல்ல. மறுபடியும் கங்கையில போய் குளிச்சுட்டு வந்தாரு. வந்தவர் மேல மறுபடியும் சேத்த வாரி இறைச்சான். அவரும் திரும்பவும் போய் கங்கையில குளிச்சுட்டு வந்தாரு. இப்படி சில முறை நடந்துச்சு. அவனுக்கு புத்தருக்கு கோபம் வராததை பார்த்து ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் புத்தர்கிட்டே போய், நான் உங்க மேல சேத்த வாரி திரும்ப திரும்ப இறைச்சாலும் நீங்க ஏன் கோவப்படாம இருக்கீங்கன்னு கேட்டான். அதுக்கு புத்தர், நான் உன்னோட செயலை பொருட்படுத்தவே இல்லை, அதை ஏத்துக்கவும் இல்லை, கங்கையில கழுவிட்டேன். ஆனா உன்னோட கைகளை பாரு, எவ்வளவு சேரா இருக்குன்னு. இதே மாதிரி தான் அடுத்தவங்கள பத்தி அவதூறு பேசுறவங்களோட மனசும் கரப்பட்டு. அவதூறு பேசுற மனிதர்களோட மனசு மாசுபட்டது மட்டும் இல்லாம நஷ்டமும் பாவமும் அவங்களுக்கு தான். நாம அவங்களோட பேச்சையும் செயலையும் ஏத்துக்கல அப்படின்னா பாவ புண்ணியங்கள் அவங்கள தான் சேரும். நாம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னாரு புத்தர். இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த நபர் அவரோட கால்கள்ல விழுந்து நமஸ்கரிச்சுட்டு அவரோட சீடனா ஆயிட்டாரு.